அன்சாப் தீனா அப்படின்ற யூடியூப் யூசர் பூமிக்கு ஈர்ப்பு விசை இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோவில் நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈர்ப்பு விசைதான் ஒரு கிரகம் கோள வடிவத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம். ஈர்ப்பு விசை இல்லை என்றால் ஒரு கிரகம் தன்னிலை இழந்துவிடும். பூமியில் ஈர்ப்பு விசை இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். ஈர்ப்பு விசை இல்லை என்றால் கடல் நீர் பூமியில் இருந்து வெளியேறத் தொடங்கும். இந்த நேரத்தில் பூமியில் இருக்கும் காற்றும் பூமியை விட்டு வெளியேறத் தொடங்கும். பூமியில் இணைக்கப்படாமல் இருக்கும் வாகனம், மிருகம், மனிதன் என எல்லாம் மிதந்து பூமியை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஈர்ப்பு விசை இல்லாததால் பூமியின் ஈர்ப்பு விசையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலவு பூமியை விட்டு வெளியேற துவங்கும். ஈர்ப்பு விசை இல்லாததால் பூமியின் நிலப்பரப்புகள், நில அடுக்குகள் உடைய துவங்கும். இதனால் பூமியின் மையத்தில் இருக்கும் எரிக்குழம்புகள் வெளியேற துவங்கும். அதன் பின்பு பூமி சுக்குநூறாக உடைய துவங்கும். பூமிக்கு வெளியே பூமியை சுற்றி இருந்த வளிமண்டலம் நீங்கி சுக்குநூறாக உடையும் பாறைகள் ரேடியேஷனினால் பாதிக்கப்படும். பூமியை விட்டு வெளியேறிய மிருகங்கள் ரேடியேஷனால் பாதிக்கப்படும். விண்வெளியில் மிதக்கும் நமது உடலில் உள்ள ஆக்சிஜன் நம்மை பலூன் போல உப்பி போக செய்யும். ஆனால் வெடிக்க மாட்டோம். 90 செகண்டிற்கு பிறகு விண்வெளியில் மிதக்கும் உயிரினங்கள் எல்லாம் உறையத் துவங்கும். அதன் பின்பு மில்லியன் ஆண்டுகளுக்கு பூமிக்கு மேலே சென்ற எல்லாம் விண்வெளியில் மிதக்க ஆரம்பிக்கும். ஈர்ப்பு விசை என்பது நமது கிரகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்குமே முக்கியமானது. ஈர்ப்பு விசை இல்லை என்றால் பிரபஞ்சமே அழிந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.